ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஆரி டிசைன் போடுறதுக்கு எப்படி மார்க்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணுவோம். அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு எந்த கிளாத்தில் டிசைன் போடணுமோ அந்த கிளாத் மேலே வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துடணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் போடணுன்றக்காக நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் ஒரு டைம் மார்க்கிங் பண்ணி மறுபடியும் நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கு ஒரே மார்க்கிங்கில் நம்ம 2 வேலையும் முடிச்சிடலாம். நெக் லென்த் எவ்வளோ வேணும், நெக் ஓப்பன் எவ்வளோ வேணுன்றத கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடுறது மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. அதை மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அங்கே ஒர்க் பண்ண மாட்டோம். நாம் வந்து மார்க் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம டிசைன் போடுற கொடுத்தாலும் இப்படி நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல அவங்க டிசைன் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடையும். அதனால நம்ம முன்னாடியே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நெக் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நெக் லென்த்தும் மார்க் பண்ணிக்கணும். இவங்க கொஞ்சம் க்ளோஸ் நெக் தான் போடுறாங்க, அதனால நான் வந்து 8.5 விட்டுருக்கேன். இன்னும் அதிகமாக வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேணுனாலும் வச்சுக்கலாம். எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி எப்படி பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து நெக்கில் மார்க் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். நல்லா திக்காக மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஃபோல்டிங், இது வந்து மடித்து இது பண்ணும்போது இந்த அடுத்த பக்கம் இந்த ட்ரேஸ் இந்த லைன் வந்து விழுகும். அதனால் நல்லா திக்காக டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இதை உள் பக்கமாக திருப்பி மடிக்கணும். கரெக்டாக ஈவனாக வச்சு எந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணியிருக்குமோ அந்த இடத்துலையே மறுபடியும் மடித்து உள் பக்கமாக எல்லாம் அமுத்தி விடணும். அமுத்தி விட்டது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதே லைன் வந்து இந்த பக்கம் விழுந்திருக்கும். அது மேலே அப்படியே லைன் போட்டுக்கலாம். நல்லா டார்க்காக போட்டுக்கணும். நம்ம இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ண கொடுக்கும் போகும்போது இது வந்து நல்லா டார்க்காக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து போயிடுச்சுன்னா லைன் போயிடுச்சுன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். லைனை கொஞ்சம் நல்லா டார்க்காகவே போட்டுக்கணும். அவ்வளோதான், பேக் நெக் லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ். நம்ம வந்து கிளாத் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போது நான் இந்த பக்கம் சைடு கீழ் சைடில் ஒரு பக்கம் ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன், மேல் பக்கம் சைடில் ஒரு பக்கம் ஸ்லீவ் மார்க் பண்ணுவேன். ஏன்னா இது கிளாத் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரே பக்கத்தில் 2 ஸ்லீவ் மார்க் பண்ணால் நம்ம ஜாயிண்ட் போட வேண்டி வரும். அதனால அந்த ஜாயிண்ட்டு வேண்டான்றக்காக கிளாத் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து கீழ் பக்கம் ஒரு ஸ்லீவ் போட்டுக்கிறேன், மேல் பக்கம் ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் கட் பண்ணுவேன். ஏன்னா இப்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டைம் மார்க்கிங் பண்ணி மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது நான் மறுபடியும் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்து லைனிங் கிளாத்து எல்லாமே எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்குவேன். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் எவ்வளோ விட்டுருக்குமோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு பாட்டமில் எந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வேணும் ஒர்க் பண்ணணுன்ட்டுன்னு அதில் மாத்திரம் நான் மார்க் பண்ணிக்கிறேன், லைன் போட்டுக்கிறேன்.
நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கீழ்ப்பக்க சைடில் ஒரு ஸ்லீவும் மேலே டாப்பில் இன்னொரு ஸ்லீவும் ஒரே சைடில் மார்க் பண்ணுறேன். கிளாத் வேஸ்ட் ஆகாத மாதிரி அதே சேம் அந்த ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க்கிங் பண்ணும்போதே கரெக்டாக பிளான் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் அவங்க டிசைன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அதிக ஜாயிண்ட் போடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மார்க் பண்ணும்போதே கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுலேயே ஒர்க் பண்ணிக்கலாம். பேக் ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. இனி வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு எப்படியுமே ஒரு பக்கம் நெக்கு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நான் எப்பவுமே ரைட் சைடில் தான் ஒரு ஒர்க் இருக்கும். அப்போது ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் மார்க் பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் மெத்தட். நம்ம வந்து சாரீ கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் ஒரு டைம் மார்க் பண்ணி அப்புறம் மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நம்ம லைனிங்கை ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து நெக் லைன் கிட்ட மட்டும் டிசைன் வரும். அப்போ ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் தூரம் வந்து ஒர்க் பண்ண வேண்டி வரும். அதனால் அதுக்களவாக மார்க் பண்ணியிருக்கேன்.